இவனுக்கு தமிழ் தெரியாதுன்ட்ட, தமிழ்ல மந்திரம் ஓதுனா புரியாதுன்ட்ட. நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே யாம் வந்தோம். சிவன், அவையே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன். முருக பெரும்பாட்டன். இவனுக்கெல்லாம் தமிழ் தெரியாதுன்ட்டா, நீ நம்பிட்ட. இப்ப என்ன சொல்லணும்? அவன் என் தமிழ் இறைவன், அவனுக்கு தமிழ்ல தான் மந்திரம் சொல்லணும். தேவாரம் திருவாசகம் பாடணும். எப்படி பாடணும்? ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி பாடணும். பாடணும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க பாடணும். ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகல் அணைகன் இறைவன் அடி வாழ்க வாழ்க பாடணும். பாடணும். திருவாசகத்துக்கு உருவாகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். மனிதனே உருவான ஏன் இந்த நாடு நாசமா போச்சுன்னு வச்சுக்க. சிவனுக்கு முருகனுக்கு முன்னாடி நீ சொல்ற மந்திரம் ஒன்றும் புரியல. என்னதாண்டா சொல்றாங்க? சசிவர்ணம் 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 இருந்தான். சசி அரசியலுக்கு வந்தோன்னா வர வேணாம் வர வேணாம்ன்றான். நீ தாடா ரொம்ப நாளா வரணும்னா அப்புறம் வந்தா வேணாம் வேணாம்ங்கிற. சரி, இவங்க கொடுமையே ஐயப்பா. அப்ப என்ன பண்ணும்? பாட்டம். எம் இறைக்கு முன்பு எம்மொழியில் வழிபாடு இல்லை. வருந்தினோம் 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 அழுந்தினோம், அதை மாற்ற துடித்தோம். அதற்காகவே யாம் இங்கு வந்தோம். எதற்காக வந்தோம்? அதற்காகவே வந்தோம். தமிழ் பயிற்று மொழி மாறிற்று, தமிழ் பாடமொழி மாறிற்று, தமிழ் விருப்ப மொழி யாரும் விரும்பல. தமிழ் செத்துட்டு அறிவு கருவறை பள்ளி கல்லூரியிலிருந்து வெளியேறிட்டு தமிழ் படிக்காமலே ஒரு தலைமுறை பட்டம் பெற்று சென்று விடலாம் என்ற நிலை உருவாயிற்று. வந்தோம். என்னரும் தமிழ் மொழி மீட்க காக்க எழுந்தோம். அவள் பிள்ளைகள், தாயே தமிழே, தாய் பிள்ளை தாயே தமிழே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், என் தாயை மரண படுக்கிலிருந்து மீட்க வந்தோம். அதற்காகவே நாம் வந்தோம். பெண்ணாயிடுச்சே. தமிழ் பாடமொழி அல்ல, தமிழ் பயிற்று மொழி. எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வரலாறை, எந்நாட்டு வேளாண்மையை நான் எதற்காக ஆங்கிலத்தில் கற்கணும்? அடுத்தவன் மொழி ஆங்கிலம் எனக்கு அப்படி அறிவாகும். அடுத்த வீட்டுக்காரன் எனக்கு அப்படி அப்பனா இருப்பான். நாங்கள் எடுத்துக்கொண்ட வகுத்துக்கொண்ட கோட்பாடு, தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும். என் மொழி தெரியாதவன், என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது. என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. என்னின வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது, வழி நடத்த முடியாது. இதுதான் கோட்பாடு. இப்ப பெரியார் எப்படி பாக்குறீங்க? வழிகாட்டியாக பார்க்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் எப்படி பாக்குறீங்க? வழிகாட்டியாக பார்க்கிறோம். மார்க்ஸ் எப்படி பாக்குறீங்க? ஆசான் வழிகாட்டியாக பார்க்கிறோம். இவங்களெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அப்படிதான் பாக்குறீங்க. நீங்க யார தலைவரா இருக்கிறீங்க? எங்க நிலத்தில் சிவானந்தன் சிங்காரவேலர், எங்க தாத்தா சிங்காரவேலர் சிவானந்தன், எங்க அப்பா நல்லகண்ண, இவன் தான் என் தலைவன். அப்ப அம்பேத்கர் அப்படி பாக்குறீங்க? அறிவாசானா பாக்குறோம், ஆக சிறந்த எங்க வழிகாட்டி, முன்னத்தியர், வழித்தடமா பாக்குறோம். அப்ப யார தலைவனா பாக்குறீங்க? எங்க பாட்டனார் அயோத்திதாசர், தாத்தா ரட்டமலை சீனிவாசன் தலைவராக ஏற்கிறோம். அவன் என் ரத்தவன், அதனால் என் தலைவன். தம்பி, பெத்தவன் தான் அப்பனா இருக்க முடியும். அடுத்த வீட்டுக்காரன் நல்லா இங்கிலீஷ் பேசுறான், வெள்ளையா இருக்கான், உயரமா இருக்கான்னா அவன் அப்பனா சொல்ல முடியாது. அது மானம் கட்டதனும். ஏற்க முடியாது. என்னால குள்ளமா இருக்கான் எங்க அப்ப, குட்டையா இருக்கான், கருப்பா இருக்கான், இருக்கட்டும், அவன் தான் என்னை பெத்தவன், அவன் தான் அப்ப. அது தன்மான இழப்பு, அப்படி ஏத்துக்கிற முடியாது ராஜா. அப்ப பெரியார் எப்படி பாக்குறீங்க? பெருமைக்குரிய வழிகாட்டியா பாக்குறீங்க. அப்ப யார தலைவனா இருக்கிறீங்க? தான் செத்தாலும் என் இனம் வாழணும், நான் வீழ்ந்தாலும் என் இனம் எழணும். அதுக்கு ஆயுதம் இல்லையே போராட, உயிரே ஆயுதம் என்று ஏந்தி நின்ற உலக வரலாற்றிலே ஒப்பற்ற புரட்சியாளன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்களையே தலைவனாக ஏற்கிறோம். ஏனென்றால் அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு தேச விடுதலை என்ற புனித கனவு கண்டவன் தமிழ் பேரினத்திலே என் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அதனாலேயே அவன் எங்கள் தலைவன். ஈழத்தில் பிறந்தவன் உனக்கு எப்படி தலைவனானான்? குஜராத்தில் பிறந்தவன் உனக்கு எப்படி தலைவனானான்? இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி உனக்கு எப்படி தலைவியானால்? எப்படியானால்? என்னடா, எனக்கு குஜராத்தை விட ஈழம் ரொம்ப கிட்டடா. ஒரே மொழி, ஒரே ரத்தம், ஒரே இனம், ரெண்டு பேருக்கும் ஒரே வேதம், திருக்குறள் வேதம். எனக்கும் அவனுக்கும் ஒரே இறை. குறுக்க கடல் பிரிச்சிருச்சு. வேற ரொம்ப விளக்கம் வேணுமா உனக்கு? இதுக்கு மேலையும் வேணுமா?
இப்போ தெரியுதா? நாங்க இது ஒரு ட்ரெய்லர் தான், முன்னோட்டம் தான். ஜஸ்ட் அது என்ன சொல்றது இங்கிலீஷ், டீசர், தட்ஸ் ஆல். இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா இன்னும் 20 நாள் இருக்குல்ல. இங்க என்ன ஒண்ணு எழுத தெரியாது, எல்லாத்தையும் சரி பண்ணு வந்திருக்கு. இதுக்கு மேல கத்த முடியல. நேர கூட்டம்னா பரவாயில்ல, காலையிலிருந்து ஒரு 6-7 கூட்டம் பேசி கடைசியாக கொண்டு எச்சி இழைக்கும் போது எப்படியாவது ஓடு பாப்பேன். அதனால என் மக்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள். பெற்ற பிள்ளைகளை கைவிட்ட பெற்றோர்கள் இல்லை உலகத்தில். கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை விட்டுட்டு போற மக்கள் இல்லை என் மக்கள். நம்பி வந்தவர்களை கைவிட்ட வழக்கம் இல்லை. வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் ஆந்திரா, வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் குஜராத், வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் கர்நாடகா என்று சொல்லாடல் இல்லை. வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் என்ற சொல்லாடல் தமிழ்நாட்டில் உண்டு. வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம் இனி சொந்தவரை மட்டுமே ஆள வைக்கும் என்கிற சூளுரையும் உறுதிமொழியும் இருக்கணும். எங்கள் கோட்பாடு ரொம்ப எளிது. கன்னடரா வாங்க, தெலுங்கரா வாங்க, மலையாளியா வாங்க, குஜராத்தியா வாங்க, எல்லாரும் கூடி வாழுவோம், ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம். ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். எல்லோரும் ஒன்னாக நிற்போம், எல்லோரும் ஒன்னா நிற்போம். ஆனால் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம். வெரி சிம்பிள் திங், திஸ் இஸ் அவர் பாலிசி. போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, போட்டு குழப்பிக்காத, இவ்வளவுதான். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு.